நாம் சைக்காலஜி ரொம்ப ஸ்லோவாக பார்த்தோம். நம்ம தமிழ் இப்போ வேகமாக பார்த்துடலாம். 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் இல் அப்படின்றது மட்டும்தான். அடுத்து கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம மாத்திரை அளவு உங்களுக்கு 4 அப்படின்னு வந்துடும். அதாவது பி அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் என்ன சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பதில் உங்களுக்கு திரிச்சொற்கள் அப்படின்னு தெரியும். அடுத்ததாக 34வது கேள்வி, வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, நிலைமொழியின் இறுதியில உங்களுக்கு உயிர் தான் வரும்னு. அப்போ இது வந்து என்னது, உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்றது தான். அடுத்து ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்ப இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்லுன்னா நம்மளுக்கே தெரியும், உரிச்சொல். அடுத்ததா ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற் சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈரசை சீரை. ஸோ பி அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து உயிர் மெய் எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ர அப்படின்ற எழுத்து தான் முதல்ல வராது, நம்ம பொதுவாக அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அதுதான் சரியான பதில்.